பர்கூர் எம்ஜிஆர் நகரை தொடர்ந்து தற்போது வெப்பாளம்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கு வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்து அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று காலை முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் வருகை புரிந்து அப்பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்போது வெப்பாளம்பட்டி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது வெப்பாளம்பட்டி பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெள்ளத்தினால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, நிலவரம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக வெப்பாளம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் காலனி பகுதியில் அதிக அளவிற்கான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருளர் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாக குடிசை வீடுகள் மட்டுமே அதிக அளவிற்கு இருந்த நிலையில் திடீரென நள்ளிரவில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மழைநீர் முழுவதிலுமாக வீடுகளுக்குள் புகுந்து அந்த மண் சுவர் எல்லாம் இடிந்து விழுந்து முழுவதிலுமாக வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த வெப்பாளம்பட்டி இருளர் காலனி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். வேஷ்டி, சேலை, போர்வை, அதே போன்று அவர்களுக்கான அரிசி, உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி வரக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அதே போன்று அந்த பகுதி மக்கள் இருளர் சமூக மக்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி மக்கள் குடிசை வீடுகளில் வசித்து வந்த நிலையில் தற்பொழுது வீடுகளை இழந்து கடுமையான வாழ்வாதாரத்திலிருந்து தவித்து வருவதாகவும், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பஜி குப்பம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு பல ஆண்டுகளாக இதுவரைக்குமாக பட்டா வழங்காத நிலையில் பட்டா வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரைக்குமாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அஇஅதிமுக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பாக மழையில் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தோம், இது போன்று நள்ளிரவின் நேரத்தில் மழை வீடுகளுக்குள் புகுந்ததால் மழைநீர் புகுந்த நிலையில் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வீடுகளில் உடைமைகளை இழந்து குழந்தைகளோடு மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி சாலைகளில் இரவோடு இரவாக தங்கியிருந்தோம். அதே போன்று மின்சாரம் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தோம். தற்போது வரைக்குமாக இந்த பகுதிக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்குமாக திமுக தரப்பில் யாரும் எங்களை நேரடியாக பார்க்கவில்லை. அதிகாரிகளும் இது போன்ற பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக ஒரு ஆறுதல் கூட தெரிவிப்பதற்காக வருகை தரவில்லை. இதே போன்ற பாதிப்புகள் குறித்து நேரடியாக எங்கள் பகுதிகளில் இதுவரைக்குமான எந்த ஆய்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. முதன்முறையாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் எங்கள் பகுதிக்கு நேரடியாக ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பல்வேறு நிவாரண பொருட்களை வழங்கி வருவதோடு எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். எங்களுக்கான உதவிகளை நிச்சயமாக செய்வோம், எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் எங்களுக்காக உதவி செய்து வந்திருக்கிறார். அம்மாவின் மறுவுருவமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறுவுருவமாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயமாக வரும் 2026 அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக நடக்க வேண்டும். அப்பொழுது அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலான அந்த ஆட்சியில் தான்
நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். எனவே உங்கள் தலைமையில் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அப்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள், நிச்சயமாக உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும், கவலைப்படாமல் இருங்கள். நிச்சயமாக 2026 அம்மாவுடைய ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி நிச்சயமாக உருவாக்குவேன், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கை தெரிவித்து அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சல்மான், இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 1000 ஏரிகளுக்கு பக்கத்துல இருந்தாலும் இந்த இவ்வளவு பெருமழை பெய்தும் கூட நிறைய நீர்நிலைகள், குளம் குட்டைகள் கூட நிரம்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக ஊத்தங்கரையில அதி கனமழை பெய்ததாக ஒரு தகவலும் பதிவாகி இருந்தது. இருந்தாலும் கூட நீர்நிலைகள் நிரம்பவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. நீர் மேலாண்மை என்பது இந்த விளம்பர திமுக அரசிடம் சுத்தமாக இல்லை. நீர் மேலாண்மை இல்லாததே இத்தகைய அவல நிலைக்கு காரணங்கிற விஷயத்தையும் அவங்க முன்வைத்திருந்தாங்க. நீர்நிலைகளை தூர்வாரும் போது உள்ளூர் மக்களையும் சேர்த்து ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லிட்டே வராங்க. இதை பத்தின விஷயத்த விரிவா சொல்லுங்க. நிச்சயமாகவே, ஏனென்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்கான நீர்நிலைகள், ஏரி, குளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஆனாலும் இது போன்ற நள்ளிரவில் பெய்த ஒரே ஒரு நாள், சரியாக ஒரு 6 மணி நேரம் தான் மிகப்பெரிய ஒரு கனமழையானது அது ஊத்தங்கரை பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் பெய்திருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அனைத்து ஏரிகள், குளங்கள், நீர்நிலைகள் முழுவதிலுமாக முறையாக தூர்வாரப்படாததன் விளைவாக தான் அந்த ஏரிகள் முழுவதுமாக நிரம்பி வீடுகளுக்குள் அந்த வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அதே போன்று ஏராளமான வணிக நிறுவனம், அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த அரிசி ஆலைகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள நீர் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் எல்லாம் வீணாகிவிட்டது. அதே போன்று அந்த பகுதியில் உள்ள ஏராளமான வணிக நிறுவனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு அங்கு வைத்திருந்த வாகனங்கள் எல்லாம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும், விவசாய பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியது. முறையான நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்ததற்கு அடையாளமாக தான் இது போன்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதிலும் மிகப்பெரிய பெரும் பாதிப்பை சந்தித்து சென்றிருக்கிறது. தற்பொழுது கூட தொப்பம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கான சேதத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. விவசாய பகுதிகளிலும் அதிக அளவிற்கான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய திமுக அரசு இதுபோன்ற நீர்நிலைகளை தூர்வாரப்படும் போது மக்களோடு இணைந்த ஒரு குழுக்களை அதிகாரிகளோடு சேர்ந்து உருவாக்க வேண்டும். நீர்வளத்துறை என்ற ஒரு துறை எதற்காக உருவாக்கினார்கள், எதற்காக அது செயல்படுகிறது, செயல்படாமல் முடங்கி கிடப்பதற்கு எதற்கு ஒரு துறை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமாக ஒரு இதே போன்ற ஒரு நிலைதான் நீடித்து வருகிறது. ஏனென்றால் இது போன்ற கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததன் விளைவாக தான் இது போன்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.